இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 19ஆம் நாள் 4/8/2026 ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி இரவு 7:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இரவு 8:29 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:29 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தனித்திறமையை பயன்படுத்தி உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தெளிவாகவும் உணர்வீங்க, சரியான முடிவுகளையும் எடுப்பீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும், பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. தனித்த திறமையின் மூலமாக உங்களுடைய பணிகள்ல வெற்றியையும் காணலாம். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக நல்ல உறவு பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும் என்று உங்களுடைய திறமை மற்றும் நேர்மையான முயற்சியின் மூலமாக கூடுதல் ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு போதிய அளவு பணமும் கையில இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலை விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அரசியல்ல இருப்பவர்களுடைய பழக்க வழக்கங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் துறையில வருமானமும் இருக்கும். பொருளாதாரத்துல வளர்ச்சியும் இருக்கும். வியாபாரத்துல பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழிலுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. பணி நியமன கடிதங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டும் செயல்படுவீங்க. மன உறுதியுடனும் இருப்பீங்க. வேலை முடியும் வரையில விடாமுயற்சியுடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருக்கவும் வேண்டாம். வீட்டுல அவ்வப்பொழுது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு மன அமைதியை குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. தொழில உங்களுக்கு என்ற தனி முத்திரையை பதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்து உயரும். வீடு வாங்குவது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சியில வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல உற்சாகமும் இருக்கும். துணிச்சலாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். சகோதரர்களின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிள்ளைகள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். வருமானமும் இருக்கும். இன்று மாலை நேரத்துல முக்கியமான ஒப்பந்தங்கள்ல முடிவுகளும் எடுப்பீங்க. பணத்தை கையாளும் பொழுது சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வருமான வாய்ப்புகளும் மேம்படும். இழுபறியாக இருந்து வந்த சில விஷயங்களை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும்.
இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் வந்து சேரும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சீரான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்பின் காரணமாக பணியிடத்துல வெற்றியும் பெற்றுவிடலாம். உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். பணவரவும் இருக்கும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வேலை விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்களின் பொழுது எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். தொழில சிறப்பான லாபத்தையும் பெறலாம். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். தொழில் சம்பந்தப்பட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று லாபத்தையும் பார்த்து விடலாம். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். புதிய முறையில வியாபாரத்தை பெருக்குவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. இதற்கு தேவையான உதவிகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பேச்சுக்களை எளிதில் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உறவினர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சற்று மாற்றங்களும் ஏற்படலாம். பிள்ளைகள் நம்பிக்கையும் தருவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாகவும் நம்புவாங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கிறதுனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய திட்டங்கள்ல கவனத்தையும் செலுத்துவீங்க. புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சட்ட பிரச்சனைகள்ல வெற்றியும் உண்டாகும். சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்தையும் பெறலாம். உயர் பதவிகள்ல இருப்பவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். குழந்தைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. வியாபாரத்துல முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். பயண விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. விவசாய பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்று பாசன வசதிகள் தொடர்பான சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகளும் மேம்படும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணிகளை மேற்கொள்வதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க.
ஆன்மீக செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும், நிம்மதியையும் ஏற்படுத்தும். முக்கியமான பணிகளை நீங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்ட பணிகளை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்தில் திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியான வார்த்தைகளின் மூலமாக உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல மனம் விட்டும் பேசுவீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சற்று மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். வருமானத்துல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். வெளியூர்ல இருந்து வரவேண்டிய செய்திகளும் தாமதமானாலும் வந்து சேரும். நண்பர்களுக்காக செலவுகளும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். பணவரவு சற்று குறைவாக இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். செலவுகளும் இருக்கும். மன தைரியத்துடன் இருப்பதும் நல்லது. எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் எதிர்கொள்கின்ற மன உறுதியுடனும் இருப்பீங்க. சில செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பணம் வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். இன்று பொல்லாங்கு பேசுகின்ற சொந்த பந்தங்கள் இடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது. அந்நிய பெண்கள் இடத்துல அதிக நெருக்கத்தை காட்டவும் வேண்டாம். குடும்பத்துல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். சிலருக்கு சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தும் செல்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடியும். உறவினர்கள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல தள்ளி போட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்க சில செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். கலை சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும் பொழுது இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய விருப்பமான வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் இடத்துல உங்களுடைய கடின உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. புதிய திட்டங்களும் மனதில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான சுப விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆசைகளும் நிறைவேறும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோக பணிகள்ல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. பிரபலமான நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். தந்தை இடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. இன்று வேலை விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று உங்களுக்கு சவாலாக இருந்து வந்த வேலைகளையுமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடனும் உறுதியுடனும் சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு 1ற்கு 2 முறை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு ஒழுங்காக பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். மகிழ்ச்சியான போக்கினை மேற்கொள்வதும் நல்லது. அமைதியாகவும் செயல்படுவதும் நல்லது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு நீங்க நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண தட்டுப்பாடுகளும் இருக்குங்க. விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மேன்மையான பலன்களும் தேடி வரலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும், பணவரவும் இருக்கும். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். கையிருப்பும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்களின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில உயர்வும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய போக்கு சற்று மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். தொழில கவனமாக இருப்பதும் நல்லது. மனைவியினுடைய பேச்சுக்களை கேட்பதும் நல்லது தாங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகளை யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாம். இது தேவையற்ற அவஸ்தைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதை நல்லது தாங்க. எந்த ஒரு வேலையை தொட்டாலுமே 1ற்கு 2 முறை முயற்சி செய்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எதிலும் பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிப்பதற்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். அர்ப்பணிப்புடனும் வேலைகளையும் செய்வீங்க. முடிக்கப்படாத வேலைகளும் என்ற நல்லபடியாகவும் நிறைவடையும். முக்கியமான விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். சக ஊழியர்கள் ஆதரவுகளையும் தருவாங்க. திருமண விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். கவனக்குறைவினால விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வீட்டு பராமரிப்பு செலவுகளும் இருக்கும். மற்றவர்களினால சில நெருக்கடியான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆர்வமும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சூழ்நிலைகள் என்று சாதகமாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணியிடத்துல ஆச்சரியத்துடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்றும் உங்கள் துணை இடத்துல சகஜமாகவும் நடந்தும் கொள்வீங்க. அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். இன்று நீங்க எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க. என்ற ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில எதிர்ப்புகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு துணை நிற்கவும் செய்வாங்க. ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. வேலை இடங்கள்ல கூடுதலாகவும் உழைப்பீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சம்பள விஷயத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல மிதமான போக்கும் இருக்கும். தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். பணவரவும் இருக்கும். நெருக்கமான உறவினர்கள் இடத்துல இருந்து ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. நெருக்கமானவர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மனதில இருப்பதை வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. பங்குதாரர்கள் இடத்துல கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும்.
சில கடினமான வேலைகளையுமே எளிமையாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு வீட்டுல பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி சுமூகமான போக்கும் காணப்படும். நண்பர்களிடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்தும் விடுவீங்க. காணாமல் போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை உணரவும் செய்வீங்க. போட்டிகள் தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நெருக்கமானவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. சஞ்சலமான சிந்தனைகளின் மூலமாக மனதளவுல சின்ன சின்ன குழப்பங்களும் தோன்றி மறையும். பரபரப்பான நாளாகவும் இருக்கும். ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு சிறிது நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல உயர் அதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பணிகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தேவையற்ற உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். அவசரமான வேலைகளை முடிக்க வேண்டிய கட்டாயத்துடனும் இருப்பீங்க. திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. இரவு நேரங்கள்ல பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:29 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நிகழ்வுகள் உங்களுக்கு சீராகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். பணியிடத்துல சிறந்த வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல நீங்க மும்முரமாகவும் இருப்பீங்க. முறையாக திட்டமிடுவதன் மூலமாக சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கணிசமான பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்ற அளவிற்கு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. என்று சில மகிழ்ச்சியான தகவல்களும் வந்து சேரும். வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை நேர்மையாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அரசாங்க வேலைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். விரும்பியதை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் மன நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். வீட்டுல அனாவசியமான செலவுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். கனிவாக பேசுவதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் உயரும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்களும் தீரும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில யோகமான வாய்ப்புகளும் கூடி வரலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம்.
என்று பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உத்தியோக ரீதியான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சாதகமான சூழலும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. போட்டிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சஞ்சலமான விஷயங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:29 பிறகு சந்திராசிரமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அனைத்து விஷயத்திலுமே என்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சின்ன சின்ன சூழ்நிலைகள்ல பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகள் மற்றும் இறை வழிபாடு போன்றவைகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன தவறுகளின் காரணமாக வேலையில கவனத்தை சிதறவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல மென்மையாகவும் இனிமையான வார்த்தைகளையும் பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கவனமாகவும் இருங்க. சாலைகள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். ஆன்லைன் வர்த்தகத்துல ஆதாயமும் உண்டாகும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். அலுவலகத்துல பதவி உயர்வுகளும் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இறை வழிபாட்டிற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இதற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. சிலருக்கு வீடு மன இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்நுட்ப உதவியோடு வியாபாரத்தை அணுகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இரவு நேர தாமதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல தேவையில்லாமல் நீங்க வம்பு வழக்குகளில் ஈடுபடவும் வேண்டாம். மனைவியனுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கூடி வரலாம். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான சில திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. தொழில லாபமும் இருக்கும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. எதிலும் தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பல வகைகளிலுமே இன்று அனுகுணமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளினால எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகளை முன்னிட்டு சற்று அலைச்சல்களும் ஏற்படலாம். இன்று மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டின் காரணமாக குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கலை சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். இணைய பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாளாகவும் அமையும். அனைத்து விஷயங்களிலுமே சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில கடினமான சவாலான சூழ்நிலைகளை கையாள வேண்டியதும் இருக்கும். இறை வழிபாடு போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுடைய வேலைகள்ல வெளிப்படாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற அகந்தையான போக்கினை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. சேமிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் நடைபெறும். வருமானத்துல ஏற்றமும் இருக்கும். தொழில் துறையில எதிர்ப்புகளும் தோன்றி மறையும். வேலை பளு அதிகரிப்பதனால மன அழுத்தங்களும் ஏற்படலாம். அரசு அலுவலகங்கள்ல வேலைகள் தாமதமாக தங்க நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பொருள் வரவும் இருக்கும். வீட்டுல சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று உங்களுக்கு எதிராக இருப்பவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நம்பியே எந்த ஒரு வேலையிலும் இறங்குவதும் நல்லது. குழந்தைகளுடைய நடவடிக்கைகளினால அவ்வப்பொழுது மனக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். வீட்டு பிரச்சனைகள்ல இடையூறுகளும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல கால தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வீட்டு விஷயங்களை பற்றி பேசவும் வேண்டாம். வேலை பார்க்கின்ற இடத்துல கவனக்குறைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் நடைபெறும். பழைய கடனை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாருடன் சின்ன சின்ன கருத்து மோதல்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நடைபெறும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. தெளிவாக சிந்திக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல ஏற்றமும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தனம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபார நிமித்தமான பயணங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். ஒத்துழைப்புகளும் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளும் நிறைவேறும். முக்கியமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்கள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. பணியில மிகுந்த திருப்திகரமாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையில அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சம்பாதிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த வேலைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில்ல புதிய தொழில்நுட்பத்தை கையாளவும் செய்வீங்க. தொழிலை உறுதிப்படுத்துவதற்காக சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். பணவரவும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். என்று அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு மனக்குறையுடனும் இருப்பீங்க. எதிர்கால சிந்தனைகள் பற்றிய
தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். அதிகாரிகளிடத்துல கவனக்குறைவாக பேசிவிடவும் வேண்டாம். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். காப்பீடு துறைகள்ல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். எழுத்து துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இழுபறியான சூழலும் மாறும். உத்தியோக பணிகள்ல மாற்றமான போக்கும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்க பெறுவீங்க. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள்ல நீங்க புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு நம்பிக்கை உணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பணியிடத்துல சில சவாலான சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள்வதும் நல்லது. வேலைகள் அதிகமாகவும் இருக்கும். பணிகளை முடிப்பதில் சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். திருமண உறவுல பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சேமிப்பது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கிடைக்கின்ற செய்திகள் உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயன் தருவதாகவும் இருக்கும். இன்று தொழில முக்கியமான ஒப்பந்தங்களையும் செய்வீங்க. தேவையான நேரத்துல அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. பங்கு சந்தையில லாபமும் உண்டாகும். பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் பொழுது நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் மனக்குழப்பத்தையும் தருவதாகவும் இருக்கும். கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபார கணக்கு வழக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதற்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. புதிய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று குடும்ப பொறுப்புகள்ல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவும் இருக்கும். வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நீண்ட நாள் சந்திக்க நினைத்தவர்களை இப்பொழுது சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும், புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் இருக்கும். மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். கூடுதல் பணிகளின் காரணமாக இன்று வேலைகளை முடிப்பது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதும் நல்லது. சில குழப்பத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். தொழில்ல போட்டியாளர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மற்றவர்களுடைய தலையீட்டினை தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்துல சின்ன சின்ன காரணங்களினால மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல சக ஊழியர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மேலதிகாரிகள் இடத்துல கோபத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இது தேவையற்ற மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தலாம். வாகன பழுதுகளை சரிபார்த்தும் கொள்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு வீடு மன இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பழுவும் அதிகரிக்கும். வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். நெருங்கிய நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். மற்றவர்கள் பேசுவதை கவனமாக புரிந்து கொள்வதும் நல்லது. வாகனங்களை கவனமாக ஓட்டுவதும் நல்லது. உரிய நேரத்துல மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. குடும்பத்துல உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவரும்படியாக சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டுல உற்சாகமான போக்கும் இருக்கும். சிலருக்கு தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தாயின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் அதிகரிப்பதனால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வரவு சற்று சுமாராக தங்க இருக்கும். மனதளவுல புதிய இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. சில புதுவிதமான கனவுகளும் மனதில் ஏற்படலாம். எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. சமூக பணிகள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றவும் செய்வீங்க. தேர்வு பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிர்வாகத் துறைகள்ல திறமைகளும் வெளிப்படும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல புதுவிதமான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். எதிர்பார்த்த பண உதவிகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சமநிலையான போக்குடனும் இருப்பீங்க. சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். நன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது.
தைரியமாகவும் செயல்படுவீங்க. சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. கவனக்குறைவின் காரணமாக பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். திறமையாக பணியாற்றுவதும் நல்லது. ஒழுங்குமுறையுடன் வேலைகளை முடிப்பதும் நல்லது. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. நட்பாக பழகவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்தினருக்காக என்று செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிற்று உபாதைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் கிடைக்க பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் தக்க நேரத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் சிறப்பாகவும் இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே ஒன்றிற்கு 2 முறை அலைந்து திறந்து தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். குறையாக இருந்தாலுமே மற்றவர்களை நீங்க கடுமையாக பேசவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். உங்களுக்கு வரவேண்டிய பணம் கால தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பார்த்து விடுவீங்க. உத்தியோகத்துல மறைமுக தொந்தரவுகளும் ஏற்படலாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். குடும்பம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். சமூக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வியாபார முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல சுதந்திர தன்மையுடனும் இருப்பீங்க. ஆடம்பரமான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.